எஸ்ஐஆர் செயல்முறையின் போது பீகாரில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன. இது பாஜக கூட்டணிக்கு ஆதரவான தேர்தல் கமிஷனின் மோசமான செயல்பாடு என எதிர்க்கட்சிகள் கூப்பாடு போட்டன. இந்நிலையில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை அவர்கள் இறந்துவிட்டார்களா, நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்களா அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் பரிசீலிக்கப்படவில்லையா என்பதை குறிப்பிட்டு வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்திடம் மனு செய்தது. இது குறித்த விசாரணையின் போது பீகாரில் எஸ்ஐஆர் செயல்பாட்டின் போது கிட்டத்தட்ட 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்ட போதிலும் தங்கள் பெயர் நீக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு வாக்காளர் கூட முன்வரவில்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டதை அதை உச்சநீதிமன்றம் கவனித்தது. மேலும் இழப்பு, இடப்பெயர்வு அல்லது இரட்டை பதிவு போன்ற காரணங்களின் அடிப்படையில் செய்யப்பட்ட நீக்கங்கள் சரியானவை என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மேலும் சரியான வாக்காளர் பட்டியல்களை பராமரிப்பதன் ஒரு பகுதியாக நீக்கங்கள் மற்றும் புதுப்பிப்புகள் உட்பட மாநிலங்கள் முழுவதும் எஸ்ஐஆர் மேற்கொள்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பூர்வமாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் அதிகாரம் உள்ளது என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக நீக்கப்பட்ட வாக்காளர் பெயர்களின் விரிவான மாவட்ட வாரியான தரவுகள் மற்றும் நீக்கத்திற்கான காரணங்களுடன் மாநில தேர்தல் அலுவலகங்கள் பொதுவில் வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ஆளும் கூட்டணிக்கு ஆதரவாக வேண்டுமென்றே பெயர்கள் போலியான வகையில் பெயர்கள் நீக்கப்பட்டன என்ற எதிர்த்தரப்பு வாதங்களையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. பெயர்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்களிடமிருந்து எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாதது, இழப்பு, இடப்பெயர்வு, இரட்டை பதிவு போன்ற நீக்கங்கள் உண்மையானவை என்பதை உச்சநீதிமன்றத்தின் இந்த நிராகரிப்பு எடுத்து காட்டுகிறது. இதன் மூலம் எஸ்ஐஆருக்கு நீதித்துறை மற்றும் அரசியலமைப்பு ஒப்புதல் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் எஸ்ஐஆர் சட்டவிரோதமானது அல்லது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்ற எதிர்க்கட்சிகளின் வாதத்தை இது பலவீனப்படுத்தி உள்ளது. வாக்காளர் பெயர் நீக்கங்களுக்கான காரணங்களை தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தவறான நீக்கங்கள் சரி செய்யப்பட முடியும் என்பதையும் இந்த அமைப்பில் சரிபார்க்கும் வசதிகள் உள்ளன என்பதையும் எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக வாக்காளர்கள் அவர்களாகவே முன்வந்து எதிர்க்காத போது தவறான நீக்கங்களுக்கான நம்பகமான ஆதாரம் இல்லாமல் எஸ்ஐஆர் செயல்முறையை ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று கூறி தள்ளுபடி செய்ய முடியாது. எனவே இப்போது ராகுல் காந்தி மற்றும் பிற என்டிஏ கூட்டணி தலைவர்கள் தீர்ப்பு குறித்து எதுவும் சொல்ல முடியாமல் உள்ளனர். எஸ்ஐஆர் சட்டப்படி செல்லும், இது நீதித்துறையால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை உச்சநீதிமன்றத்தின் நிமண்டத்தின் நிலைப்பாடு தெளிவுபடுத்துகிறது. இறந்த, இரட்டை பதிவு செய்யப்பட்ட மற்றும் இடம்பெயர்ந்த வாக்காளர் பதிவுகளை நீக்குவது உரிமைகளை மீறாது, அது தேர்தல் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது. எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வெற்றிக்காக எதிர்க்கட்சிகளை குறிவைப்பதாகும் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கள் உண்மையல்ல. ஒரு அரசியல் நாடகமாக இது உள்ளது. தவறான நீக்கங்கள் அல்லது கையாளுதல்களுக்கான நம்பகமான ஆதாரத்தை யாராவது அளிக்கும் வரை இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கள் ஈடுபடுவது இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆரை குற்றம் சாட்டியுள்ளன. இது எதிர்க்கட்சிகள் இப்போது பலவீனமான அடித்தளத்தில் நிற்கின்றன என்பதை எடுத்து காட்டுவது குறிப்பிடத்தக்கது.